நாடகம் முடிஞ்சோடனே ஒரு கூட்டு கூட்டாம போக மாட்டாங்க தலைவர். நான் வேடனா வந்திருக்கேன், அம்பு வச்சிருக்கேன். ஆமா, நீ ஒரு விளக்கமான தூக்கிட்டாலும் வச்சுட்டு உட்காந்துருக்க. பரவாயில்ல பரவாயில்ல. அந்த காரு கொஞ்சம் வழி கொடுங்க, அந்த காரு கொஞ்சம் வழி கொடுங்க. அற்புதமான பெருமையான இடத்தை பார்க்கின்ற பொழுது இப்பேற்பட்ட இடத்திற்கெல்லாம் வந்திருக்கிறோம் என்றால் புண்ணிய செய்திருக்க வேண்டும். காரணம், கண் போன வக்கிலே கால் புகழாமா, கால் போன வக்கிலே மனம் புகழாமா, மனமன வக்கிலே மனிதன் புகழாமா. மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா சொன்னார்களே, அந்த தன்மையிலே ஒரு மனிதனாகப்பட்டவன் எப்படி வாழ வேண்டும் என்பதற்காக இறைவனாகப்பட்டவன் எந்த விதத்திலே எப்படி கொடுத்து வைத்திருக்கின்றான் என்பதை பார்க்கின்ற பொழுது கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான்? கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான்? ஒரு பேருக்காக கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். ஒரு பேருக்காக கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். பாடலை பாராட்டி கொடுத்ததெல்லாம் கொடுத்தார் என்ற தன்மைகளை எனக்கு கொடுத்திருக்கின்றார். ஆக 100 ரூபாய் நண்பளை படைத்த அன்பு உள்ளத்திற்கு என் சார்பாகவும் கலைக்குழுவின் சார்பாக நன்றி.
நன்றியான வணக்கத்தை அன்போடு தெரியப்படுத்திக் கொள்கிறேன். ஆகவே பெருமையான இடத்தை பார்க்கின்ற பொழுது அழகாக அற்புதமாக இருந்துட்டாலும் கூட மனிதர்கள் மாணிக்கமாக ஆக தெய்வமாக விளங்கக்கூடிய மனிதர்கள் மாணிக்கம் மூவாசையற்ற முனிவராக வாழ்ந்தாரே பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஐயா அவருடைய பாடலை பாட வேண்டும் என்ற தன்மையிலே தெய்வமாக விளங்கக்கூடியவர் அல்லவா. ஆகையினாலே தேவர்தான் தென்னகத்தின் தலைவர்தான் தெய்வம் தேவர்தான் தென்னகத்தின் தலைவர்தான் தெய்வம் தேவர்தான் தென்னகத்தின் தலைவர்தான் ஏழ கிடைக்கலாகுமா நம் தெய்வத்தை தேசனாது பார்க்க முடியுமா தெய்வம் தேவர்தான் தென்னகத்தின் தலைவர்தான் தெய்வம் தேவர்தான் தென்னகத்தின் தலைவர்தான். மனிதர்கள் மாணிக்கத்தை நினைத்திட்டாலும் கூட இப்படிப்பட்ட இடத்திலே ஏனென்றால் தேவரை நினைத்திட்டாலும் அதற்கு முன்பாகவே கிட்டத்தட்ட 200 ஆண்டுகளுக்கு முன்பாகவே சுதந்திர போராட்டத்திற்காக வாழ்ந்த மாமன்னர் மருதுபாண்டியர்கள் ஆக அவருடைய புகழையும் நினைக்க வேண்டும். ஏனென்றால் இந்த உலகத்திலே எத்தனையோ மன்னர்கள் இருந்தாலும் கூட அவர்களுக்கு மட்டும்தான் மாமன்னர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பட்டம். இன்னைக்கு யாரு வேணாலும் சொல்லிக்கிறாங்க மாமன்னர்னு. இருந்தாலும் இந்த மாமன்னர் என்ற பட்டம் எப்படி வந்துச்சு, என்ன காரணம் அப்படின்னா அதுக்கு ஒரு வரலாறு இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா திருவிதாங்கூர் மன்னன் என்று சொல்லக்கூடிய ஒரு மன்னனாகப்பட்டவன் தென்பகுதியில இருக்கக்கூடிய மன்னர்களை எல்லாம் வரவழைத்து ஒரு போட்டியை ஏற்படுத்தி அந்த போட்டியில நம்ம தென்பகுதியில் இருக்க மன்னர்கள் பூரா தோத்துறாங்க. ஆக அவர்களை அடிமையாக்கி சிறையில் அடைச்சிருந்தா யாரு? திருவிதாங்கூர் மன்னன். அதற்கு அடுத்தபடியாக சிவகங்கை சீமையை ஆண்ட சிங்கமருது பெரியவரை என்று சொல்லக்கூடியவர்களை போட்டிக்கு அழைக்கின்றான். உடனே இவர்கள் போறாங்க, போட்டியில கலந்துக்கிறாங்க. கலந்து கொண்டு அந்த போட்டியிலே வெற்றி வாகை சூடிடுறாங்க. அப்பதான் திருவிதாங்கூர் மன்னன் கேட்கிறான், நீங்க ஜெயிச்சிட்டீங்க, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கிற பொழுது எங்களுக்கு வேற எது வேணாம், எங்க பகுதியில் இருக்கக்கூடிய இந்த மன்னர்களை எல்லாம் அடிமையாக்கி வச்சிருக்க பாத்தியா, அவங்கள புற சிறையில இருந்து விடுவிக்கணும் அப்படின்னு சொல்ல உடனே மருதுபாண்டியருடைய பேச்சை கேட்டு உடனே அவர்களை எல்லாம் சிறையில் இருந்து விடுவித்தாராம். அப்ப அந்த மன்னர்கள் எல்லாம் வந்து, நாங்களும் மன்னர்தே நீங்களும் மன்னர்தே, இருந்தாலும் எங்களை சிறையில் இருந்து மீட்டிய காரணத்தினாலே இன்று முதல் மன்னர்களுக்கெல்லாம் மன்னர்களாக மாமன்னர்களாக திகழ வேண்டும் அப்படின்ற ஒரு பட்டத்தை கொடுத்தாங்களாம். அதனாலதே மாமன்னர் மருதுபாண்டியர் என்று சொல்லக்கூடிய பட்டம் வருவதற்கு காரணம். ஆக வீரத்திலே சிறந்தவர்கள், ஆக தன்மையிலே ஆக வீர விளைஞ்ச பூமியாக இந்த இடத்திலே அவர்களை நினைக்க வேண்டும் என்ற காரணத்தில்
பாண்டியர்களையும் நினைத்திட்டாலும் கூட பெருமையான இப்படி இடத்தை பார்க்கின்ற பொழுது நாரதர் உரிய இடம் எந்த இடமாத்தான் இருக்க வேண்டும் அப்படி என்றால் ஏழு சத்தம் விடுமா என்று தொட்டு கணித்து பாருங்களா சத்தம் ஆளுநம் சோ என்று சொல்லக்கூடிய ருமான ஒரு கானம் இணைய நினைத்து ஆளுநம் சோ அடி ரசபாடி கொண்டிருக்கின்றார் இவர்களுக்கு சொந்தக்கார பெண் வள்ளியாகத்தான் இருக்க வேண்டும் ஆக வள்ளியில் சொல்லக்கூடிய மாதரசி வந்ததினால் இந்த இடம் சிறப்பா ஆனால் இடத்தினால் வள்ளிக்கு சிறப்பா அடி என்பதை பார்க்கிற பொழுது வருகையை பார்த்தால் எப்பேற்பட்ட வருகை அடி என்பதை பார்க்கிற பொழுது தேர் வந்தது போல் இருந்தது நீ வந்த போது தேர் வந்தது போல் இருந்தது நீ வந்த போது என்னது என்னது ஒன்னது இல்லையா என்னதுயா என்னதுன்றல என்னது எனக்கு சொந்தமானதை தெரிஞ்சிருக்கே என்னது என்னது பகுமானமான கால நீர குண்டு சட்டியே மடக்குடா ஒப்பியோட சொத்தாரமா அந்த பையன் என்ன ஓம்பினாலே சுத்திக்கிட்டு இருக்கான். என்ன ஒரு கைப்பா ஆமா நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா புரியுது எனக்கு
சொந்தமானதை தெரிந்திருக்கேன். சொந்த மானதை தெரிந்திருக்கேன். சொந்த சொந்த மானதை தெரிந்திருக்கேன். நான் கேட்கிறேன், மான தெரியும் வந்து சொல்றீங்களா? நீங்க மான வந்துச்சு உங்களுக்கு யாரு சொன்னது? மான பார்த்தவே நானு, கண்ணால பார்த்தவே நானு. மான விரட்டினேன், விரட்டுறேன். அந்த மான அப்படியே நேரம் அங்கிருந்து ஓடி வந்து அப்படியே 2 மணிக்கு இடையில ஒரு மிகப்பெரிய மிகப்பெரிய காவல்காரன் நீயா சொல்லக்கூடாது, நாங்க சொல்லணும் மிகப்பெரிய காவல்காரன். சரியா? என்ன சொல்ல வர்றீங்க நீங்க? என்ன சொல்றீங்க? நீங்க என்ன சொன்னீங்க? மாடு தெரியுதுங்கன்னு சொன்னேன். இந்த மாடு இல்லைன்ற மாடு இருக்குன்னு சொல்லிருக்கேன். என்ன மீறி ஒரு ஈய கூட உள்ள மாடாது. ஒரு விஷயம் என்ன, ஒரு நேரம் மாதிரி ஒரு நேரம் இருக்க மாட்டேன் நானு. என்னைய பத்தி உங்களுக்கு கேட்டு பாருங்க, எல்லா பத்தியும். தங்கராஜ், எனக்கு இப்படித்தாண்டா ஒரு நேரம் இருக்க மாதிரி ஒரு நேரம் இருக்க மாட்டேங்குதுடா. என்ன ஏப்பா அப்படி? அவருக்கு அது மாதிரிதான் இருக்கா, தள்ளி நின்று எழுதுவோம். ஆமா, ஒரு நேரம் அப்படி இருக்குது, ஒரு நேரம் இப்படி இருக்கு. உங்கள்ட்ட ரொம்ப நான் பொறுமையா பேசிக்கிட்டு இருக்கேன். நான் ரொம்ப தன்மானத்தோட பேசிட்டு இருக்கேன். ஏன் பொறுமையா பேசிக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? என்ன பொறுமையா பேசுறீரு? நான் வீட்டை விட்டு புறப்படுறது எங்க அம்மா சொன்னாங்க, நீ மகனே மற்ற நாளை காட்டிலும் இன்னைக்கு நீ ரொம்ப பொறுமையா போயிட்டு வராங்க. ஏமா அப்படின்னு கேட்டேன். அப்பதான் அவங்க சொன்னாங்க, வேற ஒண்ணும் இல்லடா, நீ வேலைக்கு புறப்படும் அப்படின்னு படுத்திருந்தேன். ஒரு கனவு. என்னப்பா கனவுன்னு கேட்டேன். அப்பதான் அவங்க சொன்னாங்க, வேற ஒண்ணும் இல்ல, நீ இன்னைக்கு வேட்டைக்கு போற மாதிரியும் வேட்டைக்கு போற இடத்துல ஒரு அரக்கு இருக்கேன், உன்னை வழி மறிச்சுக்கிட்டு ரொம்ப வீம்பா பேசுவேன். அது பாக்குறதுக்கு அந்த ரோஜா நிறத்துல ஒரு துணி கட்டி இருப்பேன், முடியெல்லாம் சொல்லி இருப்பேன், அப்பேற்பட்ட ஒரு அரக்கு இருக்கேன். அதனால நீ பொறுமையா இருப்ப. நீயும் பொறுமை எனக்கு பேசினால முடிவாக கையில இந்த அம்பு, இந்த அம்பால அந்த நுனி பகுதியால அவன் வாயிலே குத்துற மாதிரி கனவுண்டா பார்த்து போயிட்டு வராங்க. அது நீயா இருந்துட கூடாது அப்படின்னு நினைக்கிறேன் நானு. எங்க அப்பா ஒரு கனவு வேண்டாம். உங்க அப்பா என்ன வேண்டாரு? மயனே, காட்டுக்குள்ள காவலுக்கு போற கண்ட ஆளு சட்டையெல்லாம் பாசிய தொங்க விட்டுக்கிட்டு கையில சாமான்ற பேர்ல தோசை கட்டிய கொண்டுகிட்டு வீம்பா வெட்டியா பேசுவார். பார்த்து பேசு. உன்னை எதிர்த்து பேசுனா விழுந்து மூடி முடிச்சோடத்துக்கு நாய்க்கு போட்டு சொல்லிருக்காங்க. எங்க வேடவே அவன் தம்பிக்கு கொஞ்சம் வாய் நீளம், கொஞ்சம் பார்த்து பேசுங்க. 10 நாய்க்கு போடக்கூடாது பாக்குறேன். நான் கேக்குறேன், உங்க அப்பாவோட கனவுல இந்த பாசி இல்லாம வந்துச்சு. ஏன் உங்க அம்மாவோட கனவுல மண்டையில மயில் வர்றப்ப எங்க அப்பா பாசி வராயா? ரைட் இருக்குல்ல, நல்லா பேசுறேன். வாய் நீளம் அந்த பையலுக்கு. வாய் நீளம் பார்த்தே பேசிக்கிட்டு இருக்காரு. பாத்துக்குருவோம். சரி, இப்ப என்ன சொல்ல வரீங்க? முடியுமா? மாடு கிடையாது. மாடு இருக்குன்னு சொல்றீங்க. அப்படியே மாடு இருந்தா உனக்கு தர முடியாது. தர முடியாது அப்படின்னா உனக்கு திமிரு வாந்துங்க. ஏன் திமிரு? நிப்பாட்டியா? மாடு தர முடியாது அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? இங்க மாடு வரல, ஒரு மயில் வரல. எவரே காவலாளிக்கு மரியாதை கொடுத்துட்டு இருக்க மாடா. என்னையா மாடு மாடுன்றத? ஆமையா? நீ தேடி வந்த மாடு ஆம்பளை மாடா பொம்பளை மாடா அடையாளத்தை சொல்லு. சந்தோஷம். ஆக மாடியினுடைய அடையாளம் கேட்டிருக்காரு. மாடியினுடைய அடையாளம் சொல்லிட்டுமா? வெட்டிகார் வரட்டுமே. நீ தான் கேட்ட மாடுக்கு அடையாளம். அப்புறம் என்ன? மாடு ஆம்பளை மாடா பொம்பளை மாடா சொல்லு. அப்புறம் மாடுக்கு அடையாளத்தை சொல்லு அப்படின்னா ஆம்பளை பொம்பளை சொல்லு. ஆண்மானா பெண்மானான்னு கேட்கலாம். அது என்ன ஆம்பளை மாடா பொம்பளை மாடா? அப்படிதான் பேசி ஆம்பளை மாடா பொம்பளை மாடா? பெண்மான். பொம்பளை மாடுன்ற எதை வச்சு பொம்பளை மாடுன்ற? எதை பார்த்தோம்ன்றியா? பொம்பளை மாடு எதை பார்த்தோம்ன்றியா? நான் எதை அப்படின்னா மானை பிடிக்கிற பொழுது அப்படி கிட்ட எட்டி பிடிக்கிற தூரம் மானு. அதனால அந்த மானு கிட்ட இவ்வளவு தூரம் எட்டி பிடிக்கிற மாதிரி இருக்கையில அது ஆண்மானா பெண்மானா எனக்கு தெரியாதா? கிட்ட எட்டி பிடிக்கிறதுல பார்த்தோம் தெரியல. சரி, எதை பார்த்து பொம்பளை மாடுன்றீங்க? இப்ப நானாவது பார்த்தேன், பார்க்காம சொல்லலாம்யா. இருங்க, பார்த்ததே சொல்ல முடியல, பார்க்காம எப்படி சொல்லுவீங்க? பார்க்காம சில விஷயத்தை சொல்லலாம்ல. பார்க்காம எப்படி சொல்றது? உதாரணத்துக்கு ஒரு ஆட்டுக்குட்டி வச்சு பேசுவோம். எதை? ஆட்டுக்குட்டி வச்சு பேசுவோம். சரி, ஒரு ஆடு இகனக்குள்ள நீர் விட்டுட்டு அந்த ஆடு போயிரட்டும். நீர்னா மூத்திரம் பேசிட்டு போயிரட்டும். அந்த நீரை வச்சு இகனக்குள்ள நீர் விட்டது கெடாவா பொட்டையான்னு கண்டுபிடிச்சுக்கலாம். யோ, எப்படியா பேச்ச மூத்திரத்தை வச்சு பொட்டை குட்டியா கடா குட்டியா கண்டுபிடிக்கலாமியா? முட்டாதனமா பேசாத போறா. எவரு எப்படி கண்டுபிடிக்கலாம் தெரியுமா? எப்படி? ஒரு இடத்துலயே பேஞ்சிருந்துச்சுன்னா அது பொட்டையாடு. கொஞ்சம் அப்படியே நடந்துகிட்டே பேஞ்சிருந்துச்சு அது கெடா. சரி, ஏயா இதவே கண்டுபிடிக்கல எனக்கு தெரியாத ஆண்மானா பெண்மானா? இப்ப அந்த பொட்டையாடு வெயில்ல மேஞ்சு மேஞ்சு சூடு குடிச்சுக்கிட்டு மூத்திரம் வராம நடந்துகிட்டே பேஞ்சிருச்சு. நடந்துகிட்டே உன் வாயில பெய்யுது. சொன்னா கேளியா? அது பெண்மான். பெண்மான்
பெண்மான். அந்த பெண்மானுக்கு இந்த பெண்மான கொடி துணைக்கு சேர்க்க போறேன். அப்ப ஊசி போட்டு பிறந்தவர ரெண்டு பேரும் துணை துணையா இருக்க வேண்டியது. ஆமா 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 ஆமா. அப்ப மானே தேனா நக்கை முடிச்சிருக்கீங்க மாதிரியா வந்திருக்கீங்க. மானை பிடிச்சி எங்க தேனை வாங்கி அகலாம் தெரியுங்க. சரி நான் கேட்கிறேன். சரி மானை தேடி வந்தவன்னு சொல்றீங்கல்ல? சரிங்க. மானை தேடி வந்தவன்னு சொல்றீங்க. ஆமாங்க. நான் இந்த இடத்துல உங்களை இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே கிடையாது. சரிங்க. நீங்க முதல்ல எந்த ஊருக்காரு? அப்படி கேட்கணும். எங்க இருந்து வர்றீங்க, எங்க மானை பாத்தீங்க, இப்படிதான் கேட்கணும். நான் எங்க இருந்து வர தெரியுமா? இந்த உலகத்திலேயே உயரமான இடம் எங்க இருந்தேன்? என்ன ஈப்பிள் டவர்ல இருக்கு இல்லையா? உலகத்திலே உயரமான இடம் எங்க இருந்தேன்? உங்க இடம் இங்க இருந்து தெரியுமா? இங்க இருந்து கூட பார்க்கலாம். பார்க்கலாமா? கவனமா பார்க்கணும். எங்க எனக்கு காட்டுங்க. நான் இங்க பாருங்க. இந்த வெளியில பாருங்க. தெரியும் பாருங்க. என்னது? அந்த தெரியும் பாருங்க. இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு. அதுக்கு இங்க பாரியா? வேற கண்ணம் தெரியும். மலை மலை ரெண்டு மலை, ஒரு பெரிய மலை சின்ன மலை தெரியுதா? தேவலாம் பார்க்காதயா? இதுக்கு மேல இருட்டாதான் தெரியுது. மலை, அந்த மலை சொந்தக்காரங்க. ஏங்க மலையெல்லாம் கிடையாது. மலை உனக்கு தெரியுதா தெரியலையா? இதுக்கு நேரம் மலை இருக்கு, உனக்கு தெரியுதா தெரியலையா? இதுக்கு நேரம் மலையெல்லாம் இல்ல சொன்னா கேளியா? மலை தெரியலையா? இருந்தா தானே அந்த மலை ஏன் உனக்கு தெரியல தெரியுமா? ஏன் தெரியல? அந்த மலையுடைய மரம் என்ன தெரியுமா? என்ன மரம்? யாரு யாரு மாமியால வச்சிருக்காங்களோ அவங்க கண்ணுக்கெல்லாம் மலை தெரியும். பாரு அந்த எருமலையா? இப்ப தெரியுது. அது எருமலா ஓடி போகுது. எருமலாம் தெரியுதா? அங்க ஒரு எறும்பு செட கொடுத்து போது. ஆமா, நானு பெருமாள் வீட்டில இருக்கேன். இங்கிட்டு அங்கிட்டாலும் பரவாயில்ல, இங்கிட்டு மலை இருக்குன்னு சொன்னா நீ நம்பியாங்க. அது ரைட்டு இப்படியே நான் மாமியா போட்டு விட்டு நான் நம்புற மாட்டேன். சரிங்க, அந்த மலைக்கு சொந்தக்காரி நானு. அந்த மலை பேர் என்ன? வெள்ளிமலை. வெள்ளிமலை காடு. வெள்ளிமலை வந்து நோக்கம் வெள்ளிமலையில இருந்து மாட வரட்டே வெள்ளிமலை சார் வெச்சு வந்திருக்கேன். மறுபடியும் வந்திருக்கீங்க. உங்களுக்கு பிடிக்க தெரியுமா? பிடிக்க தெரியாம வந்திருக்காங்க. உங்க பரம்பரை பிடிக்க தெரியுமா? பரம்பரையா பிடிச்சிருக்கமியா? உங்க அப்பா எல்லாம் பிடிச்சிருக்காரு. எங்க அப்பா பெரு கொண்ட காளைகளை அடக்கியிருக்காரு. உங்க அம்மா? எங்க அம்மா திமிரு கொண்ட சிங்கத்தை அடக்கியிருக்காங்க. உங்க அண்ணன்? எங்க அண்ணன் செஞ்சதா அந்த உலகத்திலே யாருமே செய்ய முடியாத ஒரு காரியம். அப்பேற்பட்ட விஷயமா? எவருமே செய்ய முடியாத ஒரு காரியம். என்னத்த அப்படி ஒண்ணு? எங்க அண்ணன் பெரு கொண்ட எலிய பிடிச்சிருக்காரு. ஒண்ணுக்கெல்லாம் வெக்கமே இல்ல. ஏன்? 2 ரூபாய்க்கு தேங்காய் சிலை வாங்கி வச்சா இடிக்கிற மாட்டிக்கிற போது நேரம் எல்லாமே எலிய பிடிச்சாரு தெரியா? அதுக்கு ஒரு கதை இருக்கு. ஆமா, அதுதான் பெரிய வரலாறு. உங்க தம்பி? என் தம்பி புலிய பிடிச்சிருக்கா. கொட்டையில எடுத்தாச்சா? 4 கால் ஜீவன் உயிரோட இருக்குங்க. கடிக்கிற புலியா? ஊரை போட்டு வச்சிருக்காரு. நீ போயிட்டு மட்டை எடுக்கணுமா? அதை எப்படியோ பிடிச்சிருந்தாலும் நான் மாலை பிடிக்க வந்திருக்கேன். அப்ப உங்க பரம்பரை எல்லா பேருமே பிடிச்சிருக்கீங்க. ஏட்டக்கார குடும்பம்யா. உங்க அப்பா ஒரு சிங்கம் புடி சிங்கம் பிடிக்கி, காலை பிடிக்கி, காலை பிடிக்கி, உங்க அம்மா ஒரு சிங்கம் பிடிக்கி, சிங்கம் பிடிக்கி, உங்க அண்ணன் ஒரு எலி பிடிக்கி, எலி பிடிக்கி, உங்க தம்பி ஒரு புலி பிடிக்கி, புலி பிடிக்கி, நீங்க ஒரு மாடு பிடிக்கி, மான் பிடிக்கி. அப்ப குடும்பமே பெரிய பிடிக்க குடும்பம். சரி, நாங்க பிடிக்க குடும்பம். நாங்க வீரத்தை காட்டுற குடும்பம். வீரத்தேவன். நான் யார் தெரியுங்களா? வீரத்தின் வேலையிடமாக வீரத்தேவன். நான் எங்க அப்பா பெயர் நம்பி தலைவர், தாயின் பெயர் நெஞ்ச மோகனி. என்ன பீடம் பிடிக்கிறீங்க? உங்க அப்பா நம்பி. எங்க அப்பா என்ன நம்பி? வீரத்தேவன். ஆமா. நம்பி வீரத்தேவன் அப்படின்னா கோத்தா. என்ன ஓட்டமா? நங்கே மோகனியா? நங்கை மோகனியா? நங்கை மோகனி நம்பி மன்னன் அப்படின்னா எனக்கு தெரியல. உங்களுக்கு நீ தெரியல, யாருன்னு தெரியல. எங்கேயோ பார்த்தீங்க அவங்க சின்ன பிள்ளையில. பாத்தது மட்டும்தான். எங்க அத்தை மகன் நீங்க, நான் உங்க மாமன் மகன். ஞாபகம் இருக்கா? நம்ம எல்லாரும் வெள்ளிமலையில ஒரு இடத்துல இருக்கிற பொழுது, சின்ன பிள்ளையா இருக்கிற பொழுது, நம்ம வீட்டுக்கு பக்கத்துல தொப்பி கொடலின்னு ஒரு பிள்ளை இருந்துச்சு. ஆமையா? என்ன சொன்னீங்க? என்ன சொன்னீங்க நீங்க? ஆமையா? உனக்கு ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கா? அப்பா பேரு? அப்பா பேர் சடையன். அம்மா பேரு? சடாசியா? உங்க பேரு? ஏன் பேர் கந்தவேலன். மகனே சத்தியகிருத்தி. என்ன இருக்கு சத்திய? உனக்கு ஞாபகம் இருக்கா? சின்ன பிள்ளையில உங்க பேர் கந்தவரனா? ஆமையா? இல்ல இல்ல இல்ல, நீ என் மச்சனை கந்தே கிடையாது. என் மச்சனை கந்தே அவன் ஒரு சாச்சு நடத்தியா? நீ யாரையா பாத்திருக்கீடா? உனக்கு ஞாபகம் வர்ற மாதிரி சொல்லட்டுமா? நம்ம எல்லாரும் ஒரு இடத்துல இருக்கிற பொழுது, நம்ம வீட்டுக்கு பக்கத்துல தொப்பி கொடலின்னு ஒரு பேர். அந்த ஒரு ஊழலுக்கு தொண்டர் வைக்கி ஊழவிக்கி காலையெல்லாம் ஊழவடியும் கிட்ட போனாலே வீச்சம் எடுத்த ஒரு பிள்ளை. அவங்க ஆத்தா வெளியூர் போன நேரம் பார்த்து நீ அந்த பிள்ளைய கையை பிடிச்சி இழுத்து அந்த பிள்ளை அவங்க ஆத்தாட்ட சொல்லி அவங்க ஆத்தா வந்து பெரிய விளக்க மாத்த எடுத்து தலையிலே அடிச்சுட்டே வந்துருச்சுங்க. ஆத்தா அவர் ஆத்தா அந்த விளக்க மாத்திட்டு அடிக்கிறப்ப நம்ம 2 பேரும் பயந்து ஒரு சந்துக்குள்ள ஓடுனமே. ஆமையா? அப்ப ஒரு வெறி உடிச்ச நாய் வந்து உங்க குண்டியில கடிச்சு வச்சுச்சு. அந்த தழும்ப காட்டி
ஞாபகம் வந்துருச்சியா? ஞாபகம் வந்துருச்சியா? அப்படி கடிச்சதுல கொஞ்சோண்டு தெரிச்சு வாய் வந்துருச்சு. இதுல வந்துச்சு. அன்னைக்கு கடிச்ச அந்த விளக்கமாற கொண்டுகிட்டு வந்திருக்காரு. பாத்தியா அந்த விளக்கமாற? அப்ப நம்ம சகல நினைக்கிறேன். அப்ப மாமா தேடி வந்தது. நான் தேடி வந்தேன் என்ன தெரியுமா? என்ன தேடி வந்தது? தேடி வந்தது. தேடி வந்தது மாடல்ல. ஊதி முத்ராசமா. தேடி வந்தது மாடல்ல. உன் தங்கச்சியதே உன் தங்கச்சியதே உன் தங்கச்சியதே. என்னையா? என்னதே தங்கச்சியா? அம்மையா என் தங்கச்சியை தாங்க தேடி வந்தீரா? உன் தங்கச்சியதே தேடி வந்தேன். என் தங்கச்சியை தாங்க நாடி விட்டா என் வாழ்க்கை என்ன ஆகும்? டேய் தங்கச்சியை யாருக்கா கட்டி கொடுத்தாடா அவனு? நீ யாருங்கற? நிஜமாவா? ஆமையா. என் தங்கச்சியை தேடி வந்துட்டீங்களே. நான் ஒரு கடைசியா வாய்ப்பு தரேன். என்ன வாய்ப்பு? ஏன்னா இந்த வாய்ப்பை நீங்க நழுவ விட்டாதீங்க. என்னையா போட்டி? மலைக்கு போனாலும் மச்சன உதவி தேவை. எவரை போட்டி வைக்க போறியா? அன்னைக்கு வந்து ஒரு பிள்ளையை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா தாலி இறக்க சொன்னாங்க, வில்ல வளைக்க சொன்னாங்க. உன் தங்கச்சியை கல்யாணம் பண்றதுக்கு நான் என்ன பண்ணணும்? எதையும் இறக்க வேணாமியா. நீ ஒண்ணும் பண்ண வேணாம். என் தங்கச்சியை நீங்க பார்த்து எவ்வளவு வருடங்கள் ஆகுது? நான் பார்த்து கிட்டத்தட்ட 5 வயசுல பார்த்தது. இப்ப அந்த பிள்ளைக்கு 13 வயசு. ஆமா. 5 வயசுல பார்த்த முகத்துக்கும் இப்ப பார்த்த முகத்துக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்கு. ஆமா இருக்கத்தான் செய்யும். காட்டுக்குள்ள நிறைய பெண்கள் இருக்கிறார்கள். நிறைய பொம்பளை பிள்ளை இருக்கா? நிறைய பொம்பளை இருக்கு. சரி. இப்ப ஒவ்வொரு பிள்ளையா வரும். வருமா இல்ல நீ கூட்டி கொண்டாந்து விடுவியா? நான் என்ன மயத்து கூட்டி கொடுத்து சரி. ஏன் புடிச்சவன விடுறேன்? நீங்க போது வான்னு சொல்லுங்க. ஒவ்வொரு பிள்ளை சத்தம் கேட்டு யாரோ புது சத்தம் பண்ணி வெளியே வருங்க. என்கிட்டயே போட்டு வர்ற பிள்ளையில ஏன் தங்கச்சி எதுன்னு சரியா சொன்னீங்கன்னா பொண்ணு உங்களுக்கு என்கிட்டயே போட்டியா? தங்கராசு 1000 பொம்பளை பிள்ளை வரிசையா நிப்பாட்டினாலும் சரி, வள்ளி யாரு நான் சரியா கண்டுபிடிச்சா பொண்ணு உனக்கு. சின்ன பிள்ளைகளை பார்த்த மச்சம் ஞாபகம் இருக்கியா? மச்சம் எதுல? நீ மட்டும் இரு, நான் போறது மாதிரி போறேன், வர்றது மாதிரி வரட்டும். வள்ளி யாரு கண்டுபிடிக்கிறேன்? கண்டுபிடிச்சா பொண்ணு. நம்ம இடத்துக்கு ஒரு டவர் வந்திருக்கிறது. டவரா? டவர் இருக்கு இங்க கொண்டு வச்ச. இல்ல சித்தி அது வந்துருச்சு. நானே சித்தி. அழகான வரவேற்பு. குலவழக்கப்படி ஆடி பாடி வரவேற்பது உங்களுடைய குலவழக்கமாக இருந்தாலும் கூட இந்த பிள்ளை பார்க்கும்போது எப்படி இருக்கு தெரியுமா? உங்களுக்கு கிளம்பு. நீ அந்த பிள்ளைய பார்த்தா அது எப்படியா வராம இருக்கும். அதனால இந்த பிள்ளைய பார்த்த உடனே அழகு முகத்தை யார் நீ சொல்ற? தேக்கு வரமாட்டோம் தெளிவாக இருந்தவனே உள்ள வரமாட்டோம் முறிச்சு போட்டு போனவனே பார்க்க வரமாட்டோம் வசந்துதான் நின்னவனே நான புள்ளாட்டம் நானோ வளச்சவளே யாவும் சிறப்பாட்டாக்கி உனக்காக பாடுறேன் ஓஞ்சிரிப்ப பார்க்க தாண்டி உயிரோடு 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 கண்டா வர்ற சொல்லுங்க கண்டா வர்ற சொல்லுங்க ஆன கையோடு கூட்டி வாருங்க அவனை கண்டா வர்ற சொல்லுங்க ஆன கையோட கூட்டி வாருங்க கண்டா வர சொல்லுங்க கையோட கூட்டி வாருங்க கண்டா வர சொல்லுங்க
ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த பிள்ளைய ஒடிச்சு போடாதீங்க. ஐஸ் குச்சி மாதிரி இருக்குது பாவம். என்ன கண்டுபிடிச்சிருவ? இத வள்ளி இப்படிய காலம் ஊர்ல காசு வாங்கணும்ன்றே வேணான்றியா? காசு கொடுக்க மாட்டாங்க. பேசாத தங்கச்சியா? நான் கட்டிக்க போறேன். நீ விட்ட பாக்குற நீ கட்டிக்கிற போறவில்லையா? தெருவோட போறவில்லையா? நீ கட்டிக்கிற போறவில்லைன்னா உனக்கு என்ன வேணும்? எனக்கு மதுமையா மக வேணும். உனக்கு என்ன வேணும்? பொண்டாட்டியா? உனக்கு பொண்டாட்டினா எனக்கு என்ன வேணும்? உனக்கு அப்பாட்டி வேணும். தங்கச்சியா? தங்கச்சியா வேணும். என் செல்லமே, என் தங்கமே நல்லா இருக்கியாடா? ஆமாடா, பசிக்குதுண்டே, என்ன கொஞ்சம் இறங்கி பால் குடி. நம்ம குடும்ப கௌரவத்தை நீதான் காப்பாற்றணும். மாமனாரை மதிக்க வேண்டும், மாமியாரை மதிக்க வேண்டும், இப்பேற்பட்ட புருஷனையும் நீ மதிக்க வேண்டும், சங்கரை மதிக்க வேண்டும். நம்ம குடும்பத்தினுடைய பேரை நான் நிலைநாட்ட முடியும். பரவாயில்லப்பா. ஆக என் தங்கச்சி ஏதோ தெரியாம நானு தங்கச்சி குடும்ப குத்து வழக்குதானே? ஆமா. குத்து வழக்கு பக்கம் போய் நிக்காம சரி விளக்கு நினைச்ச மட்டும் நீங்க வச்சிட போறாங்க. அப்படியா? சரி இருக்கட்டும், பரவாயில்ல. இருந்தாலும் கூட என் தங்கச்சி இருக்கு. என் தங்கச்சி மாதிரியே உன் தங்கச்சியா? இப்ப ஒண்ணு பிரச்சனை வேணாம். சரி, ஏன் தாங்க உங்க தங்கச்சி ஏன் தாங்க மட்டும் நீங்க தெரியாம பதிலீங்கல்ல. உங்களுக்கு பிரச்சனை வேணாம். நானே என் தங்கச்சியை கூப்பிடுறேன். இந்த முகத்தை மட்டும் காட்டாதீங்க. ஏன்? அந்த பிள்ளை ரொம்ப கோபக்கார பிள்ளை, பேசிட்டு இருக்கு, கல்ல குண்டி மண்டையை உடைக்கும். ஓயா பெரிய உன் தங்கச்சினா உடனே பெரிய ஆளு. என்ன தங்கச்சி பெரிய கோபக்கார பிள்ளை, இதெல்லாம் நீ வேற எங்கேயாவது போய் பீத்திக்க. சரியா? நீங்கள ஒரு சைடு எடுத்து நீ வேட்டுக்குள்ள உள்ள போற. என்னைய பத்தி தெரியாது. உங்க அப்படா இருந்தா சரி, உங்க அம்மாவா இருந்தா சரி, நீயா இருந்தா சரி, தங்கச்சியா இருந்தா சரி. ஏன் வாய் எம்பிட்டுனா என் தங்கச்சி வாய் எந்த தண்ணி பாத்துக்க. வாய் எம்பிட்டுன்னு எனக்கு தெரியும். ஆமா, உன் தங்கச்சி என்ன அவ்வளவு பெரிய ஆளா? நிறுத்தமையா, நிறுத்தமையா, நிறுத்தமையா. அப்படியா? என்ன ரசிக்கிறீங்க? பரவாயில்ல. இப்ப பொறுமையா இருக்கேன். இல்ல தங்கச்சி கொடுத்து அப்ப கட்டணம் கொடுத்து சின்ன குத்து தோண்டி விட்டுருப்பேன். சரி இருக்கட்டும், பரவாயில்ல. இப்ப அதனால ஏன் தங்கச்சி மாதிரி உங்க தங்கச்சின்றீங்கல்ல, நான் கூப்பிடுறேன். கூப்பிடுவா. நீங்க ஓரமா போய் ஒழுங்குங்க. முதல்ல மொழிக்க முடியாத போயா. பயன்படுத்துறாங்க. ஒருவேளை அடிச்சு போடு. போயா போயா போயா, முக்கியாத போயா, ஓடிடியா. தங்கச்சி என் குடும்ப கோப்பையே குத்து விளக்கே. அண்ணன் அழைத்த குரலுக்கு ஓடோடி வரத்தே என்று தாயே, தாயை மத்தாரப்பா கூப்பிட்டு
தெய்வமும் எனது இரு கண்களை போற்றக்கூடிய பசும்போடு மூணாம் முத்துராமலிங்க தேவரையா பாடலை பாடிவிட்டு பின்பு கதைக்கு செல்லும். தென்பாண்டி நாட்டிலே தேவர் மகன் சீமையிலே, எங்கள் தேவர் மகன் சீமையிலே, சீமையிலே தென்பாண்டி நாட்டிலே தேவர் மகன் சீமையிலே, எங்கள் தேவர்
கொடுப்பேன் உன் மனசார கொடுப்பேன். இந்த விளக்கமாற கீழே போடுறியா இல்லையா? விளக்கமாறே வந்து அன்பளிப்பு கொடுக்குறீங்க. இல்ல அதெல்லாம் போப்பையா முடியாண்டி முடியாண்டி முடியாண்டியா? அதான் இறக்கிட்டாரு. சரி, இருக்கட்டும். மாமன்னர் மருதுபாண்டியர் பாடலை பாராட்டி மற்றும் தேவர் பாடலை பாராட்டி அன்பளிப்பு கொடுத்த அன்பு உள்ளத்திற்கு நன்றி 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 நன்றி. வணக்கம் வணக்கம். இருந்துட்டால் அழைத்த விஷயம் என்னன்னே, தங்கச்சி நம்ம இடத்திற்கு ஒரு வேறு வரைய வந்திருக்கின்றார். தங்கத்தோர் அண்ணே அன்பளிப்பு கொடுத்த அண்ணனுக்கு நன்றிங்க நன்றி நன்றி. தேவர் பாட்டு முன்னாடியா நம்ம பாட்டு தானே பாடுவோம். உட்காருங்க உட்காரு. இன்னொரு பாட்டு பாடணுமா? சரி பாடுவோம். சரி இந்த பாடுறேன் கண்டிப்பா பாடுறேன். தங்கச்சி நம்ம இடத்துக்கு வேறு வந்திருக்கின்றார். வேடுவர்? ஆமா. நீங்க என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. கஞ்சி ஊத்தணும். கணக்கு எடுக்கணும். காலதாமதம் காரியத்துக்கு கேடு. அவர் யாரு? அந்த பொம்பளை பிள்ளை யாருன்னு? பொம்பளை பிள்ளைடா. அது என்னது பொம்பளை பொம்பளை பிள்ளை இல்லடா. யாருன்னு இருந்தாலும் வேடுவர். யாருன்னு இருந்தாலும் வேடுவர். வேடுவருக்கு என்ன கிழமை? மானம் கட்டி வந்திருக்கிறாரா? மானம் கெட்டு போய் வந்திருக்கான். மான கேட்டு வந்திருக்கிறாரா? மானை கேட்டு வந்திருக்காரா? சரி இருக்கட்டுமே. ஆக மானை கேட்டு வந்திருக்காரு வேடுவரு. அவர் கேட்டு வந்த மான ரெண்டு பேரும் பாத்தீங்களா? ரெண்டு பேரும் ரூம் பார்க்கல. ரெண்டு பேரும் மான பாத்தீங்களா? பார்க்கல. மான வந்துச்சா இல்லையா? வரல. இல்ல பாக்கல. இல்ல. அடே நீங்களா மான பாத்தீங்களா? மான பாத்தீங்களா? பாக்கல. அப்ப எல்லாரும் எந்திரிச்சு வீட்டு போங்க. ஒரு மான பாத்துட்டாரா? சரி மானத்தில் வந்திருக்காரு. நான் என்ன சொல்றேன், ஜாதி இம்மான சன்னியாசி கொண்டு இருக்காரு. நம்ம இறந்தவரு நல்ல குணத்தவரு சட்டையை கலந்தவரு வந்த வேடுவருக்கு மரியாதை கொடுத்து பதில் கொடுத்து அனுப்பி வைக்கிறேன். நீங்க ரெண்டு பேரும் உள்ள போய் தங்கச்சி எனக்கு உட்காந்து தேனும் திரைமாவை மேலே போய் பெசந்துக்கிட்டு ரெண்டு பேரும் துணி அவுத்துட்டு எங்க வேலையை பண்றோம். உடல்ல ஒட்டு துணியே காது. அதனால இது வரைக்கும் நாடகம் பார்த்த பெரியவங்களுக்கு ரொம்ப நன்றி. ஆமா எங்களோட கடமை அப்படியே இருக்கும் போல. ஆமா எங்களோட கடமை முடியுது. ஆமா நான் நல்லபடியா போயிட்டு வர்றோம். இந்த பாட்டு என் தங்கச்சி வரைக்குமே அவனுக்கு ஊருப்பட்ட பாட்டு. இந்த கொடுமையா நம்ம போயிட்டு வரோம். ராசாக்களை உட்காந்து புண்ணியம் ரொம்ப புண்ணியம். ஆமா நான் போயிட்டு வரோம். பக்கத்தில் குறைச்சி பறவைகளின் கரண் போல விலங்குகளின் சிங்கம் போல பாம்புகளில் அனந்தன் போல விளங்கு போரே வருக வருக. ஆயிரங்களின் வஜ்ராயுதம் போல தேவர்களின் திறனை போல சேனாதிபதி முருகனை போல தோற்றம் அளிப்பவரே வருக வருக. இந்த குறிச்சிகளை வந்தனாகிய நம்பி பல்லருக்கு புதல்வி நாங்க நாங்கள் மாலை தேடி வந்ததாக தெரிவித்தார்கள். கட்டுக்காவல் பார்த்து காவல் இருக்கின்றோம். நீங்க தேடி வந்தமான அண்ணனும் பார்க்கல, தோழியும் பார்க்கல, ஞானம் கூட பார்க்கல. ஐயா அங்க நாட்டு மக்களும் பார்க்கலையா? ஏன்னா அவங்க மான எப்படிப்பட்டமானுங்க? தேடி வந்தீங்களா? ரெண்டு வந்தீங்களா? பிடிக்க வந்தீங்களா? அல்லது துரத்தி வந்தீங்களா? உங்க மான என்ன மானு? அது எப்படிப்பட்ட மானு? அது எப்படியெல்லாம் பிடிக்க போகின்ற விஷயத்தை கொஞ்சம் சீக்கிரம் சொல்லுங்க பார்க்கலாம். ஆக ஏன் வந்தீங்க? எதுக்காக வந்தீங்க? என்ன காரணம்? அண்ணனிடத்தில் தெரிவித்தாலும் கூட தலைவி என்ற முறையிலே தாங்கள் தெரிவிக்கணும் என்ற காரணத்தினாலே வழக்கம் போல் வேட்டையாட புறப்படுகின்ற பொழுது அறுவாள் ஒரு மான் கூட்டம். மான் கூட்டத்திலே எத்தனை மான் இருந்தாலும் நான் பார்த்து ஒரு மான், அழகான மான், அவரோட மானை பிடிக்கணும் அதை கிட்ட நெருங்குகின்ற பொழுது உங்க அண்ணன் கெட்டிக்காரன் தடுத்து நிறுத்தி விட்டார். அதனால தலைவிகின்ற முறையிலே தாங்கள் அனுமதி வரணும். மானை பிடிக்கணும் வந்தீங்க. மான் அப்படின்னா சாதாரண மான் கிடையாது. சாதாரண மானுன்னா நான் வேட்டைக்கு வர்றது கிடையாது. ஆக மானினுடைய பெருமையில சொல்லணும்னா சொல்லலாம். இருந்தாலும் என்னுடைய மானு கட்டளை நிறைந்த கனிவான மான் என்று சொல்லுங்க பார்க்கலாம். நிறைந்தது
முகமானிக்குதான் இருக்கு அப்படின்னு நீங்க உங்க இடத்த காட்டணும். மானை பிடிக்கணும் வந்திருக்கீங்க. தலைவி என்ற முறையில அழகான பெருமணியா இருக்கீங்க. உங்க மனசு அப்படிதான் இருக்கு நினைக்கிறேன். ஒரே ஒரு தடவை மானை பிடிக்கிற சம்பவம் சொல்லுங்க பாப்போம். குட்டி 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 என்ன பண்ணி குட்டியா சரிங்க. குட்டி 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 குட்டின்னு ரொம்ப கெட்டிக்காரத்தனமா சுட்டித்தனமான ஒரு பேச்சு. சரிங்க. அருமையான பாடல், நல்ல ஒரு தீர்மானம். ஆக மான் குட்டிங்க தான் இருக்கு. வெள்ளிமலையில இருந்து வெளிமலைக்கு வந்து என்னுடைய மான் குட்டி ஆகப்பட்டது உங்களுடைய வனத்துக்குள்ளே புகுந்தது. சரிங்க. இனி வனத்துக்குள்ளே புகுந்தது தலைவி என்ற முறையில சம்மதம் மட்டும் கொடுங்க. ஆமாங்க. சம்மதம் கொடுத்தா பிடிச்சிட்டு போயிட்டே இருப்பீங்க. என்னோட இடத்துடைய தலைவிங்க. உங்க சம்மதம் இருந்தா போதும் நான் மானை பிடிச்சிருவேன். வேடுவரே ஜாதி அபிமானம் சன்னியாசி ஒன்றுன்ற அளவிற்கு தான் உங்களை பற்றி பெருமையா மேன்மையா தன்மையா தலைவி என்ற உரிமையா உங்க மான என்னன்னு கேட்டீங்க. சரிங்க. ஆனா எனக்கு நீங்க சொல்றது கொஞ்சம் வருத்தமா இருக்குங்க. என்னங்க நீங்க ஒண்ணு என்ன அப்படின்னா அதாவது துரத்தி வந்த மான்குட்டி நீங்க பாத்தீங்களா, அந்த மான்குட்டி எந்த குட்டி? மான் பெண்மான். பெண் குட்டி தானே. நீங்க ஆம்பளை பிள்ளை தானேங்க. பார்த்தா அப்படி தெரியுங்க. ஆம்பளை பிள்ளை சொல்றதுக்கே எனக்கு வருத்தமா இருக்குங்க. நீங்க ஏங்க வருத்தப்படுறீங்க? இல்லங்க துரத்தி வந்ததோ பெண் குட்டின்றீங்க. ஒரு பெண் குட்டியை பிடிக்க முடியாம ஒரு ஆம்பளை பிள்ளை இங்க வரலாம். ஆண் வர்க்கத்துக்கு அது ஏன் ஜௌரியம்? என்ன உங்க ஜௌரியம்? எனக்கு பிடிக்க தெரியும். நீங்க தலைவின்னா தலைவின்ற அனுமதி மட்டும்தான். ஏங்க தேவையில்லாம ஏதாவது பேசுறீங்க வைங்க. தேவையில்லாத பேசுறீங்க. நம்மகிட்ட இந்த அதட்டி பேசுற ஆளை கண்டாலே நம்மளுக்கு பிடிக்காது. சத்தம் இல்லாதவே சபைக்கு வரக்கூடாது. சத்தம் இல்லாதவே செத்த பொண்ணத்துக்கு சமம் இருக்காது. உங்க சௌரியத்தை பேசுறீங்க. நீங்க உங்க சௌரியத்துக்கு இங்க வந்து பேசக்கூடாது. இங்க வராம எங்க வருவாங்க? மான் இல்ல போப்பா, மான் இல்ல. இங்க பாருங்க, மான் இல்லங்க. இந்த அகந்தையால பேசிருக்க கூடாது. இங்க பாருங்க, முதல் காவல்ல அண்ணே இருங்க. முதல் காவல்ல அண்ணே இருக்காரு. இரண்டாவது காவல்ல அருமை தோழி இருக்கா. மூன்றாவது காவல்ல பரம்பல் இருக்கேன். மான் இருக்கின்றீங்களே, அதுக்காக வராத ஒன்றை இருக்குதா இல்லாத பொருளை எப்படி இருக்குன்னு சொல்ல முடியும்? வராத ஒண்ணு வந்து சொல்லோட அவசியம் என்னங்க இருக்கு? அதுக்காக இல்லாத பொருளை இருக்குன்னு சொல்லிட்டு எங்களுக்கு என்ன அவசியம் இருக்கு? அப்ப மான் வந்துருக்கு போய் சொல்றேனா? மான் இல்ல நான் போய் சொல்றேனா? இங்க பாருங்க, வந்தேனால வந்திருக்கேன். மான் இல்லன்னு தான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க எப்படி சொல்றீங்க? நீ இருக்கீங்க அப்படி பா சொல்லுவா. கண்ணால பார்த்தவே நானே. கண்ணால பார்த்தது நாங்கள் தான் பாத்துக்கிட்டு இருக்கோம். நீங்க பார்க்கறீங்களா? நான் பார்க்கலன்னு சொல்ல முடியுமா? அதுக்காக நீங்க பார்த்ததுக்காக நாங்க இருக்குன்னு சொல்ல முடியுமா? இவரே தேவையில்லாம பேசுறீங்க. நீங்க தேவையில்லாம அதிக பிரச்சனை பண்றீங்க. இப்படி நம்ம ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறது இப்படி நம்ம பேசுறத பார்த்தா என்ன நினைப்பாங்க? என்ன நினைப்பாங்க? என்ன கொண்டாட்டி விஷயம் இந்த மாதிரி போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்கல்ல. நாயோட ஆசை பியோட வரைக்கும் இல்லைங்க, யதார்த்தமா பாருங்களேன். வீட்டுல கூட அண்ணன் தங்கச்சி இல்ல தம்பி அக்கா ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டே இருந்தாங்க. நீங்க வீட்டுல என்ன சொல்லுவாங்க? ஏன்டா கொண்டாட்டி விஷயம் மாதிரி சண்டை போட்டு கிடக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்க ரெண்டு பேரும் இப்படி பேசுறேன், என்ன கொண்டாட்டி விஷயம் மாதிரி சண்டை போடுறாங்கன்னு சொல்லுவீங்கல்ல. என்ன நீங்க வேற ஒண்ணும் இல்ல, இந்த நக்கற நாயும் கொத்துற கோழியும் அது வேலையை அதைத்தான் செய்யுமா. அந்த மாதிரி இருக்கு உங்க பேச்சு. என்ன பண்றது? ஆமா, ஆத்தோட தண்ணி அலமோதி போனாலும் நாய் கொஞ்சம் ஏன்னா முக்களை பிடித்து நாளை கூட்டத்தில் நடித்து வைத்து மிக்கதோர் மஞ்சள் பூசி மிகுமணம் செய்து வந்தாலும் அக்குள்ள வேணுமோ அதில் புடுக்கூடாமோ குக்களே குக்கள் குழந்தை. இது நாய் தான். இந்த நாய்க்கு என்ன தெரியும்? இந்த நாயை கொண்டு போய் குளிப்பாட்டி நடுமனையில வச்சு பொட்டு வச்சு அலங்காரம் பண்ணாலும் இது நாய் நாய்தான். ஆமா, போயிடக்கூடாது. பேசுற பேச்சுக்கு பூரா எதிர்த்து பேசுறீங்களே. பேசத்தானே என்னைய கொண்டு வந்திருக்காங்க. அப்போ எதிர்த்து பேசுறீங்க. எதிர்த்து பேசத்தானே வந்திருக்கீங்க. ஒரு ஆம்பளை பேசுறா எதிர்த்து பேசக்கூடாது. ஒரு பொம்பளை பேசினா முதல்ல ஆம்பளை நிப்பாட்டியா முதல்ல பேச நிப்பாட்டியா முதல்ல. இப்படி தாங்க நீங்க பேசுற மாதிரிதாங்க ஒரு வீட்டுல ஒரு பொண்டாட்டி இப்படி பேசிக்கிட்டே இருந்துச்சு. நான் தெரியாம கேட்கிறேன், வந்ததுல இருந்து பொண்டாட்டி பொண்டாட்டின்றீங்க. இல்ல நான் கேட்கிறேன், இல்ல என்னதான் நினைச்சு வந்திருக்க? நீ ஒரு முடிவோட தான் வந்திருக்கீங்க. இருங்க, நான் பேசுறேன் பொண்டாட்டி பொண்டாட்டின்னு, நீங்க விருப்பப்பட்டா புரிஞ்சு பேசுங்க. உங்களை யாருன்னு வேலை விட்டாங்க? எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, இப்படிதாக ஒரு புருஷனை எழுத்து பேசிக்கிட்டு தான் பொண்டாட்டி சொல்லி பாத்தியா? அடியே, உன்னை கட்டின நாள்ல இருந்து நான் உன்னை தொட்டது கிடையாது, அடிச்சதே கிடையாது. ஆனா நீ வர வர ரொம்ப அதிகமா பேசிக்கிட்டு இருக்க. ஒரு நேரம் இல்லாட்டி ஒரு நேரம் மாதிரி இருக்க மாட்டேன். நான் சொல்றத கேளு அப்படின்னு புருஷங்காரே கண்டிச்சு பாத்தியான். ஆனா பாருங்க பொண்டாட்டி நோக்கி 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 பேசிக்கிட்டே இருக்கு. பாரு அவனை பாரு, வீடு கட்டிட்டியா, அதை கட்டிட்டியா, நகை வாங்கிட்டியா, அது வாங்கிட்டியா, இது வாங்கிட்டியா, நீ எல்லாம் ஒரு மனுஷன் அப்படின்னு நோக்கி 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 பேசிக்கிட்டே இருக்க. சொன்னா கேள்வி பொறுமையா ஆடுறி அப்படி எவ்வளவு சொல்லி பார்த்த அவனுக்கு கோபம் ஆகாம அடிச்சா ஓங்கி சத்துன்னு அவனுக்கு எத்தனை தடவை பொறுமையா இருக்க முடியும்? பாத்தியா முண்டாட்டி சொல்லி பாத்தியா அதிகமா பேசுறேன். இல்ல வேற ஒண்ணும் இல்ல, அங்க அனுபவம் பேசுது. பாவம் பொண்டாட்டி காலையில வெறுமகத்துல குடிச்ச உடனே ஏறிக்கிட்டு இருப்பா. அவன் அங்க பொண்டாட்டி அடிச்சுட்டாங்க, நீ என்ன தலைமா கட்டுற? கொஞ்சம் பொருள் அதானே பாத்தியா. அவன் என்னடி அதிகமா
அதிகமா பேசுறேன்னு ஓங்கி கண்ணத்தை சேர்த்து விட்டா பாருங்க, அப்படியே கண்ணத்துல இருந்து வலிக்கு மூக்குல போய் பட்டுச்சுங்க. மூக்குல பட்டோட சில்லும்பு குடைஞ்சு ரத்தம் தொர 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 தொரன்னு வடியுது. அப்பதான் புரிஞ்சக்காரன் சொல்றேன், அடியே நான் சொன்னடி இன்னொரு ஊசி போட்டாலும் சரியா வாயி பேசாதடி. இப்ப பாரு உன்னை அடிச்சுங்க வாரி மூக்கு புறா ரத்தம். ஏன்டி இப்படி பண்ற? என்ன என்னமா அங்க ஒரு பொண்டாட்டி விஷயம் கதை சொல்றேன், பொண்டாட்டி விஷயம் கதை சொல்றேன். நீங்க இங்க நாட்டினுடைய தலைவிங்க, உங்களை பத்தி அப்படிலாம் பேச மாட்டாங்க. பொண்டாட்டி பிடிச்சா அவங்க சண்டை அடிச்சுக்கிட்டாங்க, மூக்குல எல்லாம் ரத்தம் வருது. அப்பதான் அவன் சொல்றியா நீ வாய் பேசுறதுனால அடிச்சுக்கிட்டே மூக்குல ரத்தம் வருதா அப்படின்ட்டு. அப்பதான் புரிஞ்சு சொல்றியா, ஏண்டி உன்னை கட்டிட்டு வந்த நாள்ல இருந்து இது வரைக்கும் உன்னை தொட்டு அடிச்சதுலடி, நீ அதிகமா வாய் பேசுறதுனால போன சிலும்பு குறைஞ்சு வச்சடி அப்படின்னு சொல்லி என்ன பொண்டாட்டி இல்லையா பாசத்தோட பேசுறியா. அப்ப என்ன வரும்? ரத்தம் தான் வரும். ரத்தம் வந்தோடனே அப்பத்தே அவன் சொல்றான், சரி ஏதாவது தெரியாம அடிச்சுட்டு என்ன. அப்பத்தே அந்த பொண்டாட்டி என்ன சொல்றா, இருந்தாலும் என்ன நீ அடிச்சுட்ட, இனிமே நான் உன்னோட வாழ முடியாது, நான் எங்க அப்பா வீட்டுக்கு போறேன்னு சொல்லி துணிமணியெல்லாம் பொட்டலமா கட்டிட்டு நான் எங்க அப்பா வீட்டுக்கு போறேன் அப்படின்னு. ஐயே தெரியாம அடிச்சுட்டேன், சொல்ற கேள்வி ஏண்டி இதை என்னைக்கு நீ பேசுன அடிச்சுட்டேன், நீ சொல்ற கேள்வி இருடி அப்படின்னா உன்னோட இனிமே ஒரு நிமிடம் வாழ மாட்டேன், எங்க அப்பா வீட்டுக்கு போறேன். என்ன கெஞ்சி பாத்தியா, கேட்கிற மாதிரி இல்ல. என்னடி ராணி எவ்வளவு தூரம் சொல்லிக்கிட்டு, நீ ஏடான்னா எங்க அப்பா வீட்டுக்கு போறேன்றீங்களா, நீ போடி போடி அப்பா வீட்டுக்கு. பொம்பளையா இரியா இரியா பொம்பளை என்ன வந்து நான் எவ்வளவு நெஞ்சிருது, அப்பா வீட்டுக்கு போனா உலகத்துல பொம்பளை அருவா, நீ போனா போடி உங்க அப்பா வீட்டுக்கு, எனக்கு நீ வர்றதுக்குலாம் இன்னொரு பொண்டாட்டி கட்டி காமிக்கல நானு அப்படின்னு அவங்கள பேரு கோவம் வந்துருச்சு. உடனே இந்த அம்மா பொண்டாட்டி அதாவது துணிமணி எல்லாம் கட்டிக்கிட்டு இந்த மாதிரி வீதியெல்லாம் கோவிச்சுக்கிட்டு நடந்து போற நேரம் அப்பத்தே எழுத்தாப்புல ஏன் மாதிரி ஒரு நல்ல மனுஷன் வர்ற அங்க இருந்து ஒரு பெரிய ஆள் வர்றான்னு வைங்களேன். வர்றவரு இந்த பிள்ளை அழுதுகிட்டு போறதை பார்த்துட்டு அப்பத்தே அவர் சொல்றாரு, ஏமா என்னமா பொட்டலத்தை எல்லாம் கட்டிக்கிட்டு அழுதுகிட்டு நம்ம மூக்குல எல்லாம் ரத்தமா இருக்கு, ஏமா அப்படி போறீன்னு அந்த அந்த வந்த ஒரு பெரியவர் கேட்கிறாரு, ஏமா அப்படி அழுதுகிட்டு போற அப்படின்னு கேட்டோன்னே அப்பத்தே இந்த பிள்ளை சொல்றது, எனக்கு ஏன் புடிச்சதுக்கு சண்டைங்க அடிச்சு விட்டாருங்க அதனால அப்படின்னு. குடும்பம்ல சண்டையெல்லாம் சக சண்டை அதெல்லாம் அப்படி பயம் கிடையாது. ஏதோ உன்னை கை நீட்டி அடிச்சு விட்டியா, நான் சொல்றது கேளு, நீ இருக்கிற இடத்துல இருந்தாத்தே மரியாதை, உங்க அப்பா வீட்டுக்கெல்லாம் போகாத, நீ போ உன் புடிச்சு வீட்டுக்குன்னு. நான் போக மாட்டேன், நான் எங்க அப்பா வீட்டுக்கு, நான் சொல்றது கேளு, என் மேல மரியாதை வச்சிருந்தா முதல்ல வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்ல. அப்படி அழுதுகிட்டு இருந்தோன்னே நான் இன்னொரு விஷயம் கேளு, சொல்றேன் கேளு, உனக்கும் புருஷனுக்கு சண்டை வராம இருக்கணும்னா நான் சொல்றதை கொஞ்சம் கேட்டீங்கன்னா உனக்கும் புருஷனுக்கு சண்டை வராது அப்படின்னு. அப்படியா, என்ன விஷயம் சொல்லுங்க அப்படின்னு. அப்பத்தான் அவர் ஒரு யோசனை சொல்றாரு, நீ நேரம் வீட்டுக்கு போ, புருஷங்கார வந்து அண்ணா என்ன பண்ற, வேகமா ஓடி போய் பானையில சொம்பு எடுத்துக்கிட்டு பானையில தண்ணியை மோந்து வாயில ஊத்திக்கிட்டு எதுக்குமே பேசாத, அவன் போனதுக்கு பின்னாடி ஒண்ணு துப்பீரு இல்லாட்டி முழுங்கிரு, இப்படி மட்டும் இருந்து வாரு, உன் வீட்டுல சண்டையே வராது அப்படின்னு சொல்ல. இப்படி இருந்தா சண்டை வராதா அப்படின்ட்டு இவங்க நேரம் வீட்டுக்கு போயிட்டாங்க. வீட்டுல போய் இருக்காங்க, புருஷங்கார வேலைக்கு போயிட்டு அப்படியே வர்றாரு. வந்த உடனே புருஷங்கார வர்றாரு, வேகமா ஓடி போய் சொம்ப மோந்து தண்ணியை ஊத்தி வாயில ஊத்திக்கிட்டு ஜாம இருக்காங்க. புருஷங்கார வந்தா பரவாயில்லையே, நம்ம பொண்டாட்டி போன வந்துட்டாலே, என்னதான் இருந்தாலும் என் மேல உனக்கு ஒரு பாசம் பண்ணி என் அப்பா வீட்டுக்கு போன விட பரவாயில்ல வந்துட்டேடி அப்படின்ட்டு எதை தெரியாம அடிச்சுட்டேடி, இன்னும் அந்த மூக்குல என்ன இருந்தா ரத்தம் வச்சுக்கிட்டு அப்படின்னு பேசுறியா. சரி சரி இருக்கட்டும் பரவாயில்ல, போய் சாப்பாடு ஊட்டுவா அப்படின்னு. ஏன்னா வாயில தண்ணி ஊத்தி வச்சிருக்காள்ல. என்னடி இன்னமா கோவம், ஏன் வாயை தொடர்ந்து பேச மாட்டேன்ற. சரி விட கோவமா இருக்கு அப்படின்ட்டு இவனா போட்டு சாப்பிட்டு போயிட்டான். ஒரு நாள் 2 நாள் இப்படி புடிச்ச வர நேரம் வாயில தண்ணியை ஊத்திக்கிட்டு பேசாமே இருந்துகிட்டதுனால அவனே போனா, சரி ஏதோ கோவம் மட்டும் போயிட்டான். பாருங்க ஒரு 10 நாள் முடிச்சுங்க. இந்த பிள்ளை அப்படியே மங்களகரமா அப்படியே நல்லா மஞ்சள் பூசி நல்லா பொட்டெல்லாம் வச்சு அந்த தண்ணி குடத்தை எடுத்துக்கிட்டு கிணத்துக்கு தண்ணி இருக்க போக. அந்த பெரிய மனுஷன் முதல்ல சொன்னார் இல்லையா, புத்தி சொன்னார் இல்லையா, அவர் எதுக்கு வர்றாரு பாத்தியா. இப்ப எப்படி மங்களகரமா லட்சணமா இருக்கு, அன்னைக்கு மூக்களா உடைஞ்சு ரத்தத்தோட வந்த, இன்னைக்கு பாத்தியா எப்படி இருக்கேன்னு. போனப்போ உன் புருஷனுக்கு சண்டையில போல தெரியுது, ஏமா சண்டை சத்தம் இல்லை இல்ல என்ன, நீங்க சொன்னதுல இருந்து எனக்கே என் புருஷனுக்கு சண்டையே இல்லை அப்படின்னு. அப்பத்தே அவர் சொன்னாரு, ஏன் உனக்கும் உன் புருஷனுக்கு சண்டை இல்லைன்னு உனக்கு தெரியுதாண்டாரு. தெரியலையே, என்ன வரமுல்ல, உன் வாய் தான் காரணம். உன் வாயை வச்சுக்கிட்டு நீ பேசாம இருந்தீங்கன்னா எந்த சண்டையும் வராது. நீ இத்தனை நாளா உன் வாயை வச்சுக்கிட்டு பேசாம இருந்தீங்க, சண்டை ஏதாவது வந்துச்சா, வீட்டுல குடும்பத்துல நல்லது இருக்கு கெட்டது இருக்கு, நொய் 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 நொய்கிட்டே சண்டை வரும்ல அப்படின்னு புத்தி சொன்னாரா. அந்த மாதிரி நம்ம சண்டை பொண்டாட்டி வச்சு சண்டை மாதிரி போயிடக்கூடாதுமா, அதுக்காக சொல்ல வரேன். இறைவனால் படைக்கப்பட்ட ஜீவன் இறைவனுக்கே சொல்ல இருக்காங்க. சரிங்க,
யார கேக்குறீங்க? என்ன துப்பு கட்டவனே? யாரமா? அட மானம் கட்டவனே உன்னைய தான்டா. யாரை கேக்குறீங்க? கதை. கதையா? பொண்டாட்டி பொண்டாட்டி. யார விட மாட்டீங்க? இருங்க, இப்ப என்னமோ சொல்ல வர்றாங்க, சொல்லட்டும். என்ன சொல்ல வர்றீங்க? வாங்க. சரி இருங்கப்பா. சரி சொல்லுங்க. வேடுவர் கதை சொன்னார்ல, சொல்லுங்க சொல்லுங்க. ஏன் அப்ப பேசல இனிக்குது, இப்ப நான் பேசல உங்களுக்கு என்ன இனிக்குதா? முடிவு பண்ணிட்டு முடிவு. சரி நீங்க கதையை சொல்லுங்க. சொல்லுங்க, என்ன வந்து சொல்ல போறீங்க? இறைவனால் படைக்கப்பட்ட ஜீவனுக்கு இறைவனுக்கே சொந்தம். சரிங்க. உனக்கு எப்படா சொந்தம்னு அலையிற? சரி இப்படிதான் பாருங்க, வேடுவர் வந்திருக்காரு அப்படின்னா எப்படியாவது மான்குட்டியை முடிக்கணும் அப்படின்னு இவர் கிறுக்கா இருக்காரு. ஆமாங்க. கிறுக்கென்றாலே ஆர்வம் தானே. மான்குட்டியை எப்படியாவது தூக்கணும் அப்படின்னு இவர் வர்றாரு. இதே போலதான் அப்படிதான் பாருங்க, அன்னைக்கு 2 முட்டா பையன் இப்படிதான் போயிருக்காங்க. ஒருத்தர் என்ன செய்யற அப்படின்னா ஏதாவது ஒரு மான்குட்டியை தூக்கணும் அப்படின்னு வலைய விரிச்சு வச்சுட்டு காத்துட்டு இருக்கான். இன்னொரு தெரியாம பாருங்களே, இவன் சர்வ முட்டா பையன் இந்த செய்ய மாட்டேன்றது. நான் கதை சொன்னேன், யார் பேர் சொன்னா? ஏன் பேர்? உங்க பேர் என்ன? உங்க பேர் என்ன? இப்ப கந்தவேட. கந்தவேட. நான் ஜெயபாண்டின்றவன சொல்றேன், கதையில உள்ளவன். நான் நினைச்சிருந்தா அந்த பொண்டாட்டி கலையரசின்னு சொல்லி இருக்கலாம். ஏன் அப்படி கிடையாது, சொல்ல வேண்டியதானே. போல நேரம் பொண்டாட்டி பொண்டாட்டி சொல்லி உனக்கு இடிக்குதா? வாய மூடியா முத. உனக்கு என்ன பண்ண வலிக்குதா? நாங்க பொறுமையா வாயில புடிச்சு கிழிச்சு முடியுமா? வாய முடியா முத. இப்படிதான் பாருங்க, அப்பா வச்சிருக்கேன் பாருங்க ஜெயபாண்டி. அண்ணங்காரன் சொன்ன மாதிரி கோவக்கார பிள்ளையா இருக்கும் போருக்கு. இப்படிதான் பாருங்க, பேர் இருக்குல்லப்பா, அந்த அண்ணன் சொல்றாரு பேர் இருக்கு, பேர் இருக்கு அங்க. ஆக இந்த அப்பா வச்சிருக்கேன் பாருங்க, இவன் தாங்க அந்த முட்டா பையன். இவன் என்ன செய்யறான் அப்படின்னா, எப்படியாவது ஒரு மான்குட்டி வந்தா எப்படியாவது நம்ம பானத்தை கையில வச்சிருக்க பானத்தையாவது போட்டாவது மான்குட்டியை தூக்கிட்டு போவோம் அப்படின்னு இவன் காத்திருக்க. இப்படி 2 பேரும் காத்திருக்காங்க. ஒருத்தர் என்ன செய்யறியா, ரொம்ப நேரம் வலைய விரிச்சு வச்சுக்கிட்டு எப்படியாவது மான்குட்டி வந்தா தூக்கலாம்னு இருக்கான். இன்னொருத்தர் இந்த அம்மாவோட தெரியாம பாருங்க முட்டா பையன். இவன் என்ன செய்யறான் அப்படின்னா, மான்குட்டி மேல எப்படியாவது பானத்தை போட்டு தூக்கிட்டு போகணும்னு இவன் காத்திருக்க. 2 பேரும் காத்திருக்க வேலையில அப்பதாங்க ஒரு மான்குட்டி வருது. மான்குட்டி வந்தோடனே இந்த அப்பா வச்சிருக்கான் பாருங்க, இவன் என்ன செய்யறான் அப்படின்னா, எப்படியாவது மான்குட்டி மேல போடணும்னு சொல்லிட்டு பானத்தை தொடுக்கிறியான். பானத்தை தொடுத்தோடனே இந்த மான்குட்டி ஆகப்பட்டது வலை வரிச்சேன் பாருங்க, அந்த வலைக்குள்ள போய் விழுந்து இறந்து போயிருது. அப்பதான் வலை வரிச்சவன் சொல்றியான், இன்னைக்கு நம்மளுக்கு அருமையான வேட்டைக்கறி சிக்கிருச்சு, இது நம்மளுக்கு தான் சொந்தம் அப்படின்னு வலை வரிச்சவன் சொல்ல. இந்த அப்பா வச்சிருக்க என்ன செய்யான், நான் விடுத்த பானத்தால் தான் இந்த மான்குட்டி ஆகப்பட்டது உன்னுடைய வலைக்குள்ளே சிக்கியது, இந்த மான்குட்டி எனக்கு தான் தான் சொந்தம் அப்படின்னு இவங்க 2 பேத்துக்குள்ள ஒரே பிரச்சனை. அப்ப இந்த மான்குட்டி யாருக்கு தான் சொந்தம் அப்படின்னு ஏதாவது ஒரு முடிவு வேணும்ல. ரொம்ப நேரம் காத்திருந்தா, நீண்ட நேரம் காத்திருந்தா மான்குட்டி தானா வந்து மாட்டிக்கிடுச்சு, எனக்கு சொந்தம். நான் பானத்தை போட்டு இந்த மான்குட்டி வந்து உன் வலைக்குள்ள விழுந்துருச்சு, எனக்கு சொந்தம். அப்ப இந்த மான்குட்டி யாருக்கு தான் சொந்தம் அப்படின்ற ஒரு முடிவு வேணும். கொஞ்சம் அமைதியா இருங்க. ஆக அப்ப இது யாருக்கு தான் சொந்தம் அப்படின்னு பார்க்க போயல. அப்பதான் இந்த வலை விரிச்சவன் சொல்றியான், யாரு ரொம்ப நேரம் வலைய விரிச்சு வச்சிருக்காங்க அவன் சொல்றியான், ஏடா மானங்கட்டவனே, உனக்கெல்லாம் அறிவே இல்லையாடா, நீ சோறத்தான் திட்டியா, சோத்த விட்டுச்சு போடா முத, நிக்காத முத, அடிச்சுட்டு போடா. இப்ப சந்தோஷமா இருக்கா? கொஞ்சம் குளு குளு குளுன்னு இருக்குமே. கதை விடுவேன், நீங்க சொல்லல இனிக்குது. நீங்க பேசுங்க, பொம்பளை பிள்ளை பேசுங்க, நாங்கெல்லாம் கண்டுக்கிறதே கிடையாது. அப்பதான் காரியம் ஆகும். நீ உதுத்தவன் தானே, காரியம் கலப்புறாங்க. பேசுங்க. ஆக இப்படிதான் பாருங்க, ஏண்டா அப்படி இருக்க, இந்த மான்குட்டி எனக்கு தான் சொந்தம், அறிவு கட்டவனே, டே துப்பு கட்டவனே, போடா நிக்காத முத, அடிச்சுடா போடா முத. நீங்க ரொம்ப அதிகமா பேசுறீங்க. கதை கதை உங்களை சொல்லுவேனா, நம்ம 2 பேரும் ஒரு இனம்ல. போலும் போலும் பாட்டுங்க சொல்லுங்க, இல்ல கதையை சொல்லுங்க. அது வேறங்க. சரி சரி போதும் போதும். சரி சரி. ஆக நீ வாழ மூடப்பா, முதல்ல 7 மணி 8 மணி இருக்கு. நீ 7 மணி வரைக்கும் படுக்காம உட்கார்ந்து பேசாம படுத்து தூங்கு 7 மணி வரைக்கும் இங்கே. சரி 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 சொல்லுங்க, கதையை சொல்லுங்க. சொல்லுங்க கதையை. நான் மட்டும் கதை பேச விட்டுறாதீங்க, நீங்க பேசிக்கிட்டே இருங்க, உங்க கதை தான் நடந்துகிட்டு இருக்கு. சரி அப்படின்னு பாருங்களே. ஆக இந்த மான்குட்டி யாருக்கு தான் சொந்தம் அப்படின்னு போய் பார்க்க போயில. அப்பதான் முனிவரை கூப்பிட்டு கேக்குறாங்க, அண்ணே வேடு வர கை நீட்டி தான் பேச முடியும், அப்படித்தான் பேசுவேன்.
சரி சரி கோபுராய் கதையை தானே பேசிக்கிட்டு இருக்கேன். சரிங்க பேச. ஆக அப்பதான் முனிவர்கிட்ட போய் கேட்கிறாங்க, இந்த மான்குட்டி யாருக்கு தான் சொன்னாருன்னு முனிவர் சொல்றாரு, இந்த மான்குட்டியை யார் ஒருவர் மறுபடியும் உயிர் பெற செய்கிறீர்களோ அவங்களே எடுத்துட்டு போங்கடா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு தான் சொல்லியிருக்காங்க, இறைவனால் படைக்கப்பட்ட ஜீவன் அனைத்து இறைவனுக்கே சொந்தம் அப்படிங்கிற இனிமேலான உயிர் கொள்ளும் வேட்டையை விடுத்துட்டு சன்மார்க்க வழியில போவோம் அப்படின்னு இந்த வலை விரிச்சவனும் இந்த அம்பு வச்சிருக்கவனும் சன்மார்க்க வழியில போயிருக்காங்க. அந்த மாதிரி நீங்களும் சன்மார்க்க வழியில போனா உங்களுக்கு நல்லது, உங்க இருக்கு நல்லது. அதனால மழை தேடி வந்தவரே மழை இலங்க வீடுவரே சொந்தம் இவனுக்கா அவனுக்கா அப்படின்னு ஒரு கதை பேசுறீங்க. சரி, இப்ப நான் கேக்குறேன் ஒரு விஷயம்ங்க. அண்ணன் தம்பி வரிசையா 3 வீடு, அண்ணே அடுத்த தம்பி அதுக்கு அடுத்த தம்பி 3 பேர் வரிசையா வீடுங்க. இதுல மூத்தவர் என்ன பண்றாரு, ஒரு சொர விதைய அவர் வீட்டுக்கு நேரம் பதிக்கிறார். அது என்ன பண்ணுது, அப்படியே வளர்ந்து அப்படியே நடுவுல ஒரு இருக்காரு இல்லையா தம்பியார் அடுத்தவர், அவர் வீட்டுல போய் படருது. அவர் வீட்டுல அந்த கொடி படர்ந்து கடைசி தம்பி வீட்டுக்கு போயிடுச்சு. தம்பி வீட்டுல போய் ஒரு சொரக்காய் காய்ச்சி கிடக்கு. இந்த சொரக்காயை என்ன சொல்ற தம்பியாரே, என் வீட்டுக்கு நேரம் இந்த சொரக்காய் கிடக்கு, இது எனக்கு தேன் சொந்தம்ன்றான். அடுத்த என்ன சொல்றா, என் வீட்டு வழியா தாண்டா இது கொடி பறந்து வந்துச்சு, அதனால இந்த காய் எனக்கு தாண்டா சொந்தம்ன்றான். அடுத்தவன் என்ன சொல்ற, ஏன்டா நீ 2 பேரும் ஏன்டா அடிச்சு கிடக்க, என் வீட்டுக்கு நேரம் நான் விதை போட்டதுனாலதான்டா இது வந்துச்சு, எப்படா உங்களுக்கு சொந்தம், எனக்கு தாண்டா சொந்தம்ன்றான். இந்த காய் யாருக்குங்க சொந்தம், கொடி வெட்டி போட்டுமா? ஆமா. ஆக இப்படி எல்லாம் இருக்குங்க. அதனால இருந்தாலும் ஏமாற வச்சுக்கிட்டு நீங்க இல்லைன்னு சொல்ற காரணத்தினால மறைக்காதே மறைக்காதே, மறைச்சு விட்டு என்ன பார்த்து முறைக்காதே,
இல்லைன்னா சுரக்கா வருமா? ஆக விதை எவன் போட்டாலே அவனுதானே சொந்தம். ஆக நீதி தர்மம் நியாயம்னு ஒண்ணு இருக்குல்ல, ஆரம்பம்னு ஒண்ணு இருக்குல்ல, முடிவுன்னு ஒண்ணு இருக்குல்ல. ஆரம்பிச்சு வச்சா தானே முடிவுன்றது ஒண்ணு வரும். அதனால ஆக விந்து விட்டவனுக்கு எப்படி பிள்ளை சொந்தமோ விதை போட்டவனுக்கு தானே காய் சொந்தம் அப்படின்னு எனக்கு நியாயத்தை சொன்னாங்க. இப்ப என்ன சொல்ல போறீங்க? மான்குட்டிக்கு தான் இருக்குன்றீங்களா? மான்குட்டியை பத்தி தெரியுமில்ல? மானை பத்தி எனக்கு தெரியாதா? ஆக மானை பத்தி உங்களுக்கு தெரியும். தெரியும். வேட்டியை பத்தி தெரியும். தெரியும். நல்லா தெரியுமில்ல? சகலமும் தெரியும். அந்த மானுக்குரிய அங்க லட்சண அடையாளத்தை சொல்லுங்க பார்க்கலாம். அப்படிங்களா? ஆமா. மானினுடைய அடையாளம். அடையாளம். சரிங்க, சொல்லுங்க பார்க்கலாம். காலமறிந்து நடக்காதவன் கோலமரியா குரங்குக்கு ஒப்பாவான் என்ற தன்மைக்கிறங்க மானினுடைய அடையாளம் என்ன என்று கேட்ட காலத்தினாலே என்ற காரணத்தினாலே என்னம்மா
கடியுண்டு பசி நீர்ந்து களைப்பாரவோ என்னம்மா என்னம்மா சிங்கார கண்ணம்மா பக்கம் பத்தமிங்கே தெக்கம் வரலாமா பார்க்க போடா நீயும் காணமுள்ளம்மா காதல் தரும் வாழ்வில் ரெண்டு ஒண்ணம்மா என்னம்மா என்னம்மா சிங்கார கண்ணம்மா பக்கம் பத்தமிக்கே வெக்கம் வரலாமா பார்க்க போராடி நானும் ஒண்ணம்மா பார்க்க போராடி நானும் ஒண்ணம்மா இல்ல பாடுவாங்களே நீங்க 3 பேருங்க சும்மா என்ன உங்களோட பேசுறதுக்கே 1/2 மணி நேரம் போயிடுச்சு. பாட சொல்றேன் தங்கச்சி தென்னாட்டு சிங்கம் ஐயா நாடு போட்டு முக்குளத்தை வம்புறம் ஐயா தேவரையா
ஆட்கொள்ளவே